நான் வந்து கண்ணு தெரியல எனக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் அதான் எனக்கு கண்ணு தெரியல. நான் வந்து பிரசாந்த் சாரை பார்த்து நான் வந்து ஃபேன் ஆயிட்டேன். கண்ணு தெரியல. நான் வந்து அப்பப்போ வந்து இது போட்டு போறேன், லென்ஸ் போட்டு போறேன். எனக்கு வந்து கண்ணு தெரியல. நான் வந்து தேடி நிற்பேன் எல்லாத்தையும். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்ன சேனல் சொன்னாதான் எனக்கு தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஐயோ செம்ம சேனல் ஆச்சா. சொல்லுங்க. ஆமா ப்ரோ, அதாவது பர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து சும்மா போய் நடிக்க முடியாதுல்ல. இப்ப நான் வந்து இருக்கிறேன், இப்ப எனக்கு வந்து நான் இப்படி பண்ணுவேன், ஆனா அது வந்து நடிக்கணும்ல, அது கரெக்டா நடிக்கணும். அது வந்து தலைவர் சூப்பரா பண்ணிடுறாரு, டாப் ஸ்டார். அது வந்து அந்த ஓல்டு ஸ்டைல் வந்து அப்படியே எடுத்து வந்து குத்துக்கிறாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் சூப்பரா குத்துக்கிறாரு, மாஸ்க் கட்டிடுறாரு. அதாவது அவருக்கு மாஸ் சீன்லாம் எதுவுமே கிடையாது, மாசினே கிடையாது. ஆனா அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் மாசு. அது வந்து உண்மையிலேயே ஆக்டிங் பிடிச்சவனுக்கு, சினிமா பிடிச்சவனுக்கு அது பிடிக்கும். ஆமா ப்ரோ, நீங்க கேட்டதுனால தந்துட்டேன். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா படத்தை விட அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ நோட் பண்ணியிருந்தேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ அதெல்லாம். ஏன்னா ஒரு சீனு இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இப்போ சிம்ரன் வில்லி உள்ள வராங்க வச்சுக்கலாம். ஒரு காஃபி போடுவார். இவர் வந்து அவங்க இல்லாத போது வந்து டப்புனு போடுவாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாத்தணும், அதே தடணும். அதான் வந்து பர்ஃபார்மன்ஸ். இது வந்து எல்லாருமே பண்ற முடியாது. எந்தெந்த நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஆடியன்ஸ் தெரிஞ்சிடும். இவன் தெரிஞ்சிச்சு, இவன் பாத்துறான் பட் நடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் அது தெரியாத மாதிரி எல்லா சீனுமே குத்துக்கிறாரு சூப்பரா. அவங்க அப்பா டாப் ஸ்டார் அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? நான் ஆக்சுவலா படம் வந்து பூமர் மாதிரி இருக்கும் நினைச்சேன். பூமர் மாதிரி நல்லாவே இருக்காது போல. ஆதி காலத்து டேரக்டர், ஆதி காலத்து சீன்லாம் இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த காலத்துக்கு தேவையான சீன் இந்த காலத்து எல்லாமே போட்டு வச்சுறாரு. அவங்க அப்பா ஐயோ நானே நினைக்கலங்க, அவர் எங்க இது மாதிரி மாறி எடுத்துக்கிறாருங்க படம். டாப் ஸ்டார் பிரசாந்த் சாரோட படம். பிரசாந்த் சார் படங்களை பார்த்து தான் நாங்கெல்லாம் ஊரை விட்டு ஓடி வந்திருக்கோம் கன்னியாகுமரியில இருந்து. ஏன்னா வைகாசி பிறந்தாச்சு, ஜீன்ஸு, எங்க தம்பி, ஆணழகன்னு போல பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சு தன்னை ஒரு நல்ல நடிகர்னு ப்ரூவ் பண்ணவர். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு அவரோட படம் தியேட்டர்ல வந்து பாக்குறேன். நல்லா இருக்கு படம். வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், குடும்பத்தோடையும் பார்க்கலாம், பேச்சலராகவும் பார்க்கலாம், ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பிச்சுட்டு பார்க்கலாம். படம் வந்து ஜாலியா பாக்குற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மணி நேரம் கமர்ஷியலா அந்த எப்படி உங்களுக்கு பாபநாசத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கும், அதே மாதிரி இதுல ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. படத்தோட மிகப்பெரிய பலம் கதை திரைக்கதை தான். கதாபாத்திரங்கள் அது பாத்தீங்கன்னா சிம்ரன் மேடம் வந்து பிரசாந்த் சாருக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. சில காட்சிகள் எல்லாம் பிரசாந்தை விட தூக்கி சாப்பிடுற அளவுக்கு சிம்ரன் மேடம் சிறப்பா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓகே. என்ன கொஞ்சம் காலதாமதமா வந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாளத்துல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தது, ஹிந்தில அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இது கொஞ்சம் தாமதமா வந்திருக்கு. ஓகே, வரும் காலங்களில் தியாகராஜன் சார் தன்னோட படங்களை புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்களே எடுக்காம புது இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்து பிரசாந்த் சாரை இன்னும் ஒரு பெரிய நடிகரா வளர்த்து விடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். வேற எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஒன் டைம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எனக்கு சிம்ரன் மேம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போகலாம். சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கும், அதனால இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. பிரசாந்த் சாரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல பாக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, ஸோ இன்னைக்கு தான் பாக்குறேன். நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் ஹிந்தியில பார்த்தது இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் நேர்ல வந்து பாக்குறேன். ஓ அப்படியா? எனக்கு அதை பத்தி தெரியல. அது அவங்க பண்ணிருந்தா அவங்க எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். பட் இவரோட ஆக்டிங்கே நல்லா இருந்துச்சு. இதுல இவரை பார்க்கும்போது இவருக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அவர் பண்ணிருந்தா அவர் எப்படி பண்ணிருப்பாருன்னு பார்த்தாதான் தெரியும். அவங்க அது எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறது தானே. நான் எனக்கு பிடிச்சிருந்தது, இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கல எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பார்த்தேன். ஓகே அண்ணா, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ இல்ல, பட் ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த போர் அடிக்காம கொஞ்சம் போனோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே ப்ரோ, அந்தகன் பார்த்தேன் ப்ரோ. பிரசாந்துக்கு நல்ல கம்பேக், நல்லா நடிச்சிருக்காரு படத்துல. சூப்பரா இருக்கு மூவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்ஷன் சீன்ஸ்ன்றது வந்து படம் வந்து ஆக்சுவலி ரீமேக் மூவி ப்ரோ. இது அந்தகனோட ரீமேக்கு, அந்தாதுனோட ரீமேக். இது ஹிந்தியில் வந்து 2018 வந்துச்சு. இப்போ வந்து தமிழில் எடுத்திருக்காங்க. படம் வந்து நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆமா, ஒரு 5 படம் நடிச்சிருக்காங்க. கண்ணெதிர தோன்றி நல்ல இதுவாகி லாஸ்டா வந்து ஜெயில ஒரு சாங் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. இப்ப திரும்ப வந்திருக்காங்க. அந்தகன் ஒரு நல்ல பேர் தான், ஆனா இதுல வந்து அதெல்லாம் பேரா பண்ணாங்க. இதுல வந்து நெகட்டிவ் ஷேர்ல பண்றாங்க. நல்லா இருக்கும் மூவி, பாருங்க.
ஆமா, இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் ஸ்பாயில் பண்ணல, இது மூவி பத்தி எல்லாருக்குமே தெரியும். படம் வந்து அந்தகன். சரி, என்னடா அந்தகன், ஓகே. அந்தாதுன் பார்த்தோம், ஆயுஷ்மான் குரானா செம்ம மிரட்டு தப்புல. சரி, அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி பிருத்திவிராஜ் என்ன பண்ணுவோம் தான் பிரம்மா, அவரும் பார்த்தீங்கன்னா வேற அளவு செஞ்சிருப்பாரு. சரி, தமிழ் ஆடியன்ஸுக்கு பிரசாந்த் என்ன பண்ண போறோம் அந்த காரணம் பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விபியும் விஜயும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. நான் வந்து நீ முன்னாடி ரேஸ்ல உன்னை விடுறோம், நீ என்ன ஆகுறன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஆனா ஜெயிச்சிட்டாரு அவர், அதை மட்டும் தான் சொல்ல முடியும். தியாகராஜ் சார் நினைச்சிட்டாரு ஹிந்தியில வந்து என்ன பண்ணுனாங்களோ அதையே நம்ம பண்ணுனா போதும், இதுவே போதுமானதுன்னு நினைச்சாரு. காப்பி கேட்டா தரமா செஞ்சிருக்காப்புல தியாகராஜன் சார். டைரக்ஷன்லயும் சரி எல்லாமே நல்லா இருக்குது. சிம்ரன் வந்து வில்லி ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரியான பேர் 2 பேருக்கும். இதை வந்து சரியான வில்லி பண்ணியிருக்காங்க ரோலு. படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். அந்தகன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, எந்த ஒரு லேகும் இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் லேக் இருக்குது, அது கொஞ்சம் சுருக்கியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓவராலாக படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயினர் தான், ஒரு தடவை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. ஹிந்தி படத்தில் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு முயலில் வந்து அதை சுடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் வயலெல்லாம் முயல்லாம் பெருசாக கிடையாது. ஸோ அது கொஞ்சம் நம்புற மாதிரி மாற்றிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அதோட கிராஃபிக்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. பட் அது தவிர படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஹிந்தி படத்தை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டெய்னர். இல்லை, இது அவர் கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு படம் தான். பட் எனக்கு என்னமோ ரிலீஸ் டைம் தப்பாக இருக்க மாதிரி தோணுது. கோட்டில் அவர் நடிச்சிருக்கனால எப்படியும் விஜய் எல்லாம் ஆடியன்ஸை பார்த்துருவாங்க. ஸோ அந்த படம் வந்து இது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்துருந்ததுன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் உண்மையில நல்ல படம், ஹிட்டாக வேண்டிய படம், ஹிட் ஆகுதா இல்லைங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, நிறைய ஃபிளாப் படம் எல்லாம் பார்த்திருப்போம், ஓகே எல்லாம் இருந்திருக்கும். இது ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம், அவ்வளவுதான். சாங்ஸ் அதிகமா சேர்த்துக்கிறான்னு சொல்றேன். புரியல. படத்துல சாங்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி நான் பார்த்து மாட்டேன் நினைச்சேன். நான் லேட்டா தான் வர வந்தேன், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் 3 சாங்ஸ் வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, அது பெருசா தெரியல, சாங் தான் போதும்லாம் தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இதுலயும் அவர் ரொம்ப ஆக்ஷன்லாம் அவருக்கு கொடுக்கலையே, ஒரு மாதிரி நார்மல் கேரக்டர் தான். இப்போ ஒரு நார்மலான மனுஷன் கண்ணு தெரியலன்னா எப்படி பண்ணுவான்ற மாதிரி, தெரிஞ்சவன் கண்ணு தெரியாததுக்கு அப்புறம் எப்படி தடுமாறுவான்றதுலாம் காமிச்சாங்க. பட் ஆனா ட்விஸ்ட் தான், அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, நல்லா இருந்துச்சு. ஓகே, அவருக்கு நல்லா இருந்துச்சு, அது புதுசா இருந்துச்சு. அவர் எப்பவுமே ஒரு மாதிரி கூலா, ஒரு மாதிரி ஒரு போல்டான கேரக்டரா காட்டுவாங்க, இல்ல லைட்டா பயந்த மாதிரிலாம் காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அவரது பார்க்கும்போது கூட எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அவரோட ஆக்ஷன்லாம் பார்க்க. ஆமா, அவங்க ஆல்ரெடி சிம்ரன் மேடம் வந்து ஏற்கனவே பார்த்தேன் ரசித்தேன் ஒரு படத்துல நெகட்டிவ் பண்ணிருக்காங்க. என்ன ஆமா, நீங்க கண்ணெதிரை தொண்டாலாம் சில்வர் ஜூப்ளி படம், ஜோடி எல்லாம் 100 days படம், நிறைய படம். வில்லியா பண்ணது வந்து இதுல மட்டும் இல்ல வில்லி, அவங்க ஏற்கனவே பார்த்தேன் ரசித்தேன்ல வில்லி, இப்ப பின்னாடி இருந்து ப்ராம்ப்டிங் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது பார்த்தேன் ரசித்தேன் ஒரு படம், அந்த படத்துல பிரசாந்த் லைலாவை லவ் பண்ணுவாங்க, சிம்ரனும் லவ் பண்ணுவாங்க. ஆனா வந்து இவன் பிரசாந்த் லைலாவை லவ் பண்றாங்கனால சிம்ரன் வந்து வில்லியா மாறுவாங்க. இது அப்படி கிடையாது, அவங்க வந்து கார்த்திக் சாரோட ஒய்ஃப். இது வந்து நெகட்டிவ் வில்லி, அக்மார்க்கு முத்திர குத்துற வில்லி. ஆக்சுவலி இது என்னன்னே தெரியலையே, இது ப்ரொமோஷனுக்கும் அவர் வரல, என்ன கதைன்னே தெரியல. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ஆனா ஓகே தான், நல்லா தான் பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பா கண்டிப்பா. நானா சின்ன வயசுல 90s கிட்ஸ் மோஸ்ட்லி ஃபேவரட் அவர் தான். ஏன்னா கிக்ஸ்ல இருந்து எல்லாமே பேக் ஃபிளிப், டபுள் லைக் கிக் எல்லாமே பண்ணுவாரு ஆளு. அவரு கிக் ஸ்டைல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ யாருமே தமிழ் இண்டஸ்ட்ரியில அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் அவர் தான் பெஸ்ட். இப்போ இந்த படத்தை பாக்குறப்ப எப்படி இருக்கு? அவர் கம்பேக் கொடுத்துருப்பாரு. கம்பேக் தான். கம்பேக்னா ஒரு நல்ல இதுக்கப்புறம் நல்ல மூவியா செலக்ட் பண்ணி நடிக்கணும். ரீமேக் பண்ணாம அவருக்குன்னு ஒரு கதை பண்ணி அவரு நச்சானா சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதுதான் சொல்றேன்ல, படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணது. நீங்க சாதாரணமா இந்த படத்தை பண்ணுன்னா அவர் பண்றது ஈஸியா இருக்கும். அதை காப்பிகேட் பண்ணும்போது இன்னும் ரிஸ்க் எடுக்கணும், அவனை விட நல்லா பண்ணணுங்கிற ஒரு டென்ஷன் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு இந்த கதை மக்களுக்கு தெரிஞ்ச கதைனால அதை வந்து கரெக்டா செஞ்சிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே பேரு அதே இது, அதே ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜோடி கண்ணெதிரை தொண்டெல்லாம் பார்த்தோம், அது ஒரு மாதிரி ரொமான்ஸ் மூமெண்ட்ல போவாங்க. இதில் பார்த்தா ஒரு வில்லி ரோல் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்துல பாட்டை விட இந்த பியானிஸ்ட் வாசிக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து நிறைய வருது, பாட்டு வந்து ஜாஸ்தியா வரல. சூப்பரா இருக்கு. சந்திர சூரிய சாங் வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த தியேட்டர்ல யாருமே பேச முடியாது, சரியான இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காங்க, பொருத்தமா இருக்கு அந்த
ஓகே, ஹிந்தி வெர்ஷனும் மலையாள வெர்ஷன் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு படம் ஃப்ரெஷ்ஷான படம். இதுல ஜோடியா இல்ல, ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி தான், வில்லி மாதிரி தான் இருக்காங்க. பட் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு போர் அடியில. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் ஒண்ணு சலிச்சது இல்லைன்ற மாதிரி இருந்தாங்க. பிரசாந்த் கொஞ்சம் மொக்கையா தான் காட்டுறாங்க. அவரு கேரக்டர் தான், பிளைண்ட் எப்படி மாசா காட்ட முடியும் உங்களுக்கு? அதான் இது வேற யாராவது படம் தான் பிளைண்ட் அப்படியே மாசா அப்படியே எடுத்து கட்டிடுற மாதிரி தான் கட்டிடுவாங்க. இதுல அந்த மாதிரி சீன்லாம் கிடையாது. பிளைண்டுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிடுறாங்க. ஒரு படம் நீங்க வந்து பாக்குறீங்க, இந்த படத்தை ஃபாரின்ல போட கூட நார்மலா வந்து ஆடியன்ஸ் பார்த்து கை தட்டு போவாங்க. ஒரு மாசுன்னு சொல்லிட்டு எதுவுமே கெடுக்கல, மாசு கெடுக்கல. பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் மாசு. பிரசாந்த் சாரோட பர்ஃபார்மன்ஸ் தான் மாசு, சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுதான். சாங்ஸ் ரொம்ப பெருசாலாம் இல்லை, 2 சாங் தான் நார்மலா வந்து போவோம். பியானோ வாசிப்பாரு, 2 சாங் தான் வந்துட்டு நார்மலா போயினே இருக்கும். சாங்ஸ் பிரச்சனை அந்த பியானோ மியூசிக். இப்ப மியூசிக் இண்டஸ்ட்ரியில யாரா இருப்பாங்க வச்சுக்கலாம், அவங்க வந்ததுன்னா அந்த மியூசிக் கேட்டு ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா வெளியே போவோம். அந்த மாதிரி இருக்கும். தலைவா பிரசாந்த் சாரு, மோகன் சாரு, ராமராஜ் சார் எல்லாருமே ரொம்ப சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவங்க தான். எல்லாருமே இப்ப கம்பேக் வர்றாங்க. ஆனா கம்பேக் வர்ற கதைகள் வந்து மக்களுக்கு இப்ப சாமானியன் ஒரு படம், ராமராஜ் சார் படம் வந்தது, மோகன் சாருக்கு ஹரான் வந்தது. நம்ம பாக்குறோம், எல்லா படத்தையும் நம்ம தியேட்டர்ல பாக்குறோம். அவங்க ஆடியன்ஸ் ஏத்துக்கணும். அதாவது ஒரு நடிகரோட ரசிகர்கள் மட்டுமே பார்த்து இப்ப இந்த காலத்துல படம் ஓடாது. பொதுமக்கள் எல்லாருமே பார்க்கணும். அப்படி எல்லாருமே பார்த்து என்கரேஜ் பண்ணா படம் ஓடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியிலையும் ஓடின படம், அதனால தப்பு இல்லை. ஒருக்க பார்க்கலாம். ட்விஸ்ட், சீன் பை சீன் ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு. வழக்கமா பிரசாந்த் படத்துல வர மாதிரி 5 பாட்டு 5 ஃபைட்டு, அந்த படத்துல வடிவேல் சார், வின்னர் படத்துல வடிவேல் சார் காமெடி, அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காம ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு வந்தீங்கன்னா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன் டைம் வாட்சபிள், சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லை. எல்லா நடிகர்களும் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். கதை இந்திக்கார கதையா இருக்கிறதுனால நம்ம ஊருக்கு செட் ஆகாது. இன்னொன்று டேரக்டர் கொஞ்சம் பழைய கிரிஞ்சியா இருக்கிறதுனால கதைக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கல, ஸ்கிரீன் பிளே ஓட்டம் சரியில்லை. அந்த காரணத்தினால சந்தோஷ் நாராயண மியூசிக் பெருசாக எடுத்து போட முடியல. பிரசாந்த் ஸ்கிரீன்ல பார்த்தது சந்தோஷமா இருந்தது. அவரோட உடம்பு, அவரோட ஆக்டிங்கை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு சந்தோஷத்தோடு தான் நாங்கள். சிம்ரன் பிரசாந்த் காம்பினேஷன் நல்லாவே இருந்தது. இவங்க வந்து நெகட்டிவ் ரோல் பண்றாங்க, அதுவும் இல்லாமல் சீரியல் கில்லர் மாதிரி பண்றாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனால் சிம்ரனும் சமுத்திரக்கனி கேரக்டரும் பார்க்குறப்ப தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு தயிர் சாதத்தில் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு தேவையில்லாத வடகரி குத்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்த மாதிரி காம்பினேஷன் செட் ஆகும். இல்லை, குரூப் சண்டையே இல்லை, சும்மாவே ஸ்டண்ட்டுக்கு வேலையே இல்லை. பிரசாந்த் சார் படம்னா சமசால்ட் அடிப்பார், எல்லாமே பண்ணுவார், எல்லாமே இருக்கும், அதை எதிர்பார்த்து வரும். பட் அது இல்லை. அது இல்லாமல் லவ் நல்ல போர்ஷன் நல்லா பண்ணுவார், அதுவும் இல்லை.